மாருதி ஸ்விஃப்ட் டைப் 2 டீசல் வேரியண்ட் காரில் டைமிங் செயின் நாய்ஸ் கேட்குன்னு சொல்லி கஸ்டமர் நம்ம கேரேஜுக்கு எடுத்து வந்தாங்க. இந்த வண்டியில் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 2,50,000 கிலோமீட்டர் ஓடி இருந்துச்சு. ஒரு தடவை தான் டைமிங் செயின் மாற்றுக்குன்னு சொல்லி கஸ்டமர் நம்ம கேரேஜுக்கு எடுத்து வந்தாங்க. இந்த வண்டியில் ஆயிலை கல்லி செக் பண்ணி பார்த்தால ஆயில் வந்து சுமாராக தான் இருந்துச்சு. 1,00,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து டைமிங் செயின் மாற்ற ரொம்ப நல்லது. டைமிங் செயினை பிரிக்கிறதுக்கு முன்னாடி டைமிங் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக வைக்கணும். ஃப்ளைவில் ஒரு லாக் வரும், கேமில் 2 லாக் வரும். 2 லாக்கையும் ஃபிட் பண்ணக்கப்புறம் டைமிங் செயின் வந்து பிரிக்கிறோம். சம்பை கழட்டி பிரித்ததுக்கப்புறம் புள்ளி போல்ட்டு வந்து டைட் பண்ணால் லூஸ் ஆகும், லூஸ் பண்ணால் டைட் ஆகும். இந்த கோட்ராஜெட் டைப்பில் போல் இந்த மாதிரி வரும். கோட்ராஜெட் இன்ஜினு, ஜெஸ்ட்டு, மான்சா, விஸ்டா, லீனியா, ஸ்விஃப்ட்டு, சியாஸு, எர்டிகாலப்பெல்லாம் ஒரே டைப்பு தான். அதனால் தயவுசெய்து டைட் பண்ணால் லூஸ் ஆகும், கொஞ்சம் கவனமாக பார்த்து கழட்டணும். டைமிங் செயினை பிரித்து பார்த்தால டைமிங் செயின் அட்ஜஸ்டே வந்து வெளியில் வந்துருந்துச்சு. இதனால் வந்து என்ஜின் நாய்ஸு டோட்டலாக மாறி இருக்கும். கஸ்டமர் இப்படியே கவனிக்காமல் விட்டுருந்தாங்கன்னா டைமிங் செயின் கட்டாக இருக்குது, அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 1,00,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து மாற்றினோம்னா செலவை கம்மி பண்ணலாம், பிரேக் டவுன்லேருந்து தப்பிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் 1,00,000 கிலோமீட்டர் ஒன்று மாற்றினா ரொம்ப நல்லது. அதே மாதிரி டைமிங் செயினை கேட்டு அந்த புள்ளி எல்லாமே வந்து ஓய்க்கும் லோக்கலுக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 500 தான் வித்தியாசம் வரும். எல்லாமே மாருதி ஓய் வாங்கி ஃபிட் பண்ணுறோம். ஓய் போட்டிங்கன்னா ஓரளவுக்கு 1,00,000 கிலோமீட்டர் மேக்ஸிமம் வந்து கம்ப்ளைண்ட் வராது. டைமிங் வந்து இந்த வண்டிக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸாக வைக்கணும். ஒரு டீத்து மாறினாலும் என்ஜின் நாய்ஸ் மாறும். அதே மாதிரி புகைத்தல் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் அதிகமாக வரும். நான் அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை டைமிங் செக் பண்ணி பார்த்துட்டு டைமிங் செயின் ஃபிட் பண்ணோம். வாட்டர் பம்பை செக் பண்ணி பார்த்தாலும் வாட்டர் பம்ப் தான் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க போல். அதனால் பழசை ஃபிட் பண்ணிவிட்டு ஆயில் ஃபில்ட்ரு வந்து ஃபிட் பண்ணோம். ஆயில் சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது டைமிங் செயின் மாற்றுறப்ப. இந்த வண்டிக்கு வந்து ஆயில் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் ஆயில் ஃபுல் பண்ணோம். ஆயில் ஃபுல் பண்ணிவிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணோம். ஒரே நடியில் ஸ்டார்ட் ஆச்சு. என்ஜின் நாய்ஸ் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அது போக இந்த வண்டியில் வந்து டீசல் டேங்க் ஓப்பனர் வந்து சரியாக வேலை செய்யணும்னு சொல்லி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. நம்ம சரியாக மூடாமல் லாக் ஓப்பன் ஆகிட்டே இருக்குது, ரொம்ப சிரமமாகுன்னு சொல்லி சொன்னாங்க. செக் பண்ணி பார்த்தால இது ப்ரைஸ் வந்து வெறும் 50 ரூபா வந்துச்சு. இதையும் வாங்கி ஃபிட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்து கஸ்டமருக்கு கொடுத்தோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து நம்ம சேனல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கார் சம்மந்தப்பட்ட நியூஸ் வேணும் NK மோட்டார்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.